ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூலி படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களோட சம்பளத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, இந்த படம் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கலெக்ட் பண்ணியிருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பூஜா இதே பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்காக 3 கோடியை சம்பளமாக வாங்கியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்காக 4 கோடியை சம்பளமாக வாங்கியிருக்காங்க. உபேந்திரா பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்காக 4 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கியிருக்காரு. சத்யராஜ் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்காக 5 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கியிருக்காரு. நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்காக 10 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கியிருக்காரு. அனிருத் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு மியூசிக் போடுறதுக்கு 15 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காரு. அமீர் கான் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்காக 20 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை இயக்குறதுக்காக 50 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காரு. கடைசியாக பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 200 கோடியை சம்பளமாக பெற்றிருக்காரு கூலி படத்துக்காக. கூலி படத்தோட பட்ஜெட் பற்றி பார்த்தோம்னா 350 கோடியிலேருந்து 400 கோடி வரையும் இருக்கலாம். கூலி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா 515 கோடியிலிருந்து 675 கோடி வரையும் இருக்கலாம். இந்த மாதிரி புது படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களோட சம்பளத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.